எனது இவங்கெல்லாம் உள்ள போறாங்களா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட கண்டஸ்டன்ஸோட அப்டேட் தான். இது வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வந்து பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸோட அப்டேட் இருக்கு, அதையும் நம்ம வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட சீசன் 7ஓட அப்டேட் பார்த்திருந்தோம். அந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா இவங்கலாம் வந்தா நல்லா இருக்குமே, இவங்கலாம் வருவாங்களா, இவங்க கன்ஃபார்ம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தோம். அதை விட இப்ப இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து அப்டேட் விடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நீங்க சோசியல் மீடியாவே பார்த்திருப்பீங்க, இவங்கலாம் போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க யாரு, இவங்கலாம் போவாங்களா, அது எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கலாம் வந்திருக்கோம். ரைட், இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோல யார் சொன்னோம் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், அது நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது இவங்க வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4-5 பேரை கொண்டு வந்திருக்காங்க. அது யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு இவங்க வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் சீசன் 7ஓட ஃபைனலிஸ்ட் வந்து நம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் 8ஓட ரன்னர் சௌந்தர்யா. இவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியும் சௌந்தர்யாவோட குக்கிங் எப்படின்ட்டு. பிக் பாஸ் சௌந்தர்யா வந்து ஒன்னு சமைச்சிருப்பாங்க, புளிக்குழம்புன்னு சொல்லி சமைச்சிருப்பாங்க. புளிக்குழம்பு சாப்பிட்டு யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்ததுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்ல, கம்மியான வாய்ப்பு தான். அது ஏன்னா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து போன சீசன் ஆல்ரெடி கோமாளியா இருந்திருக்காங்க, இந்த சீசனும் கோமாளியா தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருச்சு. சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சௌந்தர்யாவும் இருக்காங்க. ஒரு அனிமேட் பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தாங்க, ஏஹெச் கிரியேட் பண்ணி அதுமாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருந்திருக்காங்க. சோ சௌந்தர்யா வருது அதிகப்படியான வாய்ப்புனா இல்ல, ஒரு கம்மியான வாய்ப்பு இருக்கு. சௌந்தர்யா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க 2 பேரும் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், செம்ம ஃபன்னா கொண்டு போவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரை இப்ப விஷ்ணுவுக்கு சமைக்க வரும், அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு சமைக்க வராது, அப்படிதான் கொஞ்சம் தெரியுது. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கோமாளியா இருக்காங்க குக் வித் கோமாளியில. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அருண் அண்ட் அர்ச்சனா. இவங்க 2 பேரும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அருண் யாரு? இவங்க 2 பேரும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தான். சீசன் 8ல வந்து அருண் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனா. இவங்க 2 பேரும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் போனா நல்லா தான் இருக்கும், ஏன்னா 2 பேருக்கு சமைக்க தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க போறதுக்கு கம்மியான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா போவாங்களான்னு தான் டவுட். ஏன்னா எல்லாத்தையும் பிக் பாஸ் கண்டஸ்டன்டாவே தூக்கி உள்ள போட்டா என்ன பண்றது குக்கு கோமாளி. அதனால பாத்தீங்கன்னா இவங்க போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் போவாங்களா மாட்டாங்களா சுத்தமா தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் மூவிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதை பார்க்க வேற இருப்பாங்க. அண்ட் இவங்களை பத்தி நான் ஒரு அப்டேட் வரல, இவங்க வந்தாலும் வரலாம், பாப்போம் என்ன நடக்குன்ட்டு. இவங்க போனா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்க போனா பாத்தீங்கன்னா இவங்க போனாலும் ஃபன்னா தான் கொண்டு போவாங்க. அருண் ப்ரோடா செம்மையா ஃபன்னா கொண்டு போவாரு, நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும் தான் சொல்லணும். ரைட், அடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த இவங்க 2 பேரும் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க, அதையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயும் இதை போட்டுட்டு இருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரு கமுர்தீன். இவங்க 2 பேரும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. போனா நல்லா தான் இருக்கும். பிக் பாஸ் நடந்தது அதான் வேற. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் போனா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் படம் நிறைய ஷூட் இருக்கும், நிறைய இது இருக்கும். அது மட்டும் இல்லாம சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். எனக்கு இவங்க வந்து இப்ப ரெட் கார்டு வாங்கிட்டு ஷோட்டு வெளில வந்திருக்காங்க. சோ அதனால ஷோல எந்த இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா என்னன்னு சுத்தமா தெரியல. இவங்க வரத்துக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான். பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. இவங்க வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா இவங்களோட நம்ம ஒரு கேரக்டர் மட்டும் தான் பார்த்துருக்கோம், ஒரு கேரக்டரை பார்க்கல. எதுவும் இன்ஸ்டா யூடியூப்ல கூட பார்க்க முடியல. மற்றபடி நம்ம உள்ள இருந்துட்டு வெளில எப்படி மாறினாங்க அண்ட் வெளில இருந்துட்டு எப்படி உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே பாதி பேர் தெரியும். அதனால நான் போன வீடியோ நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்களை பத்தி எனக்கு சுத்தமா தெரில. பார்ப்போம் இவங்க வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளியோட ஃபர்ஸ்ட் சீசன் 2ஓட கோமாளி பாரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரு எபிசோட தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ஒரு இஷ்யூ ஆகி வெளில வந்துட்டாங்க. சோ அதனால அவங்க ஜாயின் பண்ணுவாங்களா கேட்டீங்கன்னா சுத்தமா தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் வந்து கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா மிஸ்ல இருந்து ஒரு ஷோ நடந்திருக்கு. அதுல வந்து கப்புள்ஸா போயிட்டு சமைச்சிருக்காங்க. ஆனா அதுல கோமாளி இல்ல, பட் இதுல கோமாளி இருக்காங்க. அதுல இருந்தா இந்த இது எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வர வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கூட சில கப்புள்ஸ் வரலாம். அங்க ஒரு 2 கப்புள்ஸ் 3 கப்புள்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட இங்க வரலாம். பாப்போம் வந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஷோல இருந்து ஷோ எடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மீடியா மிஷன் தான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஷோ நடத்துறது மீடியா மிஷன் தான். அதுவும் பாத்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் போட்டு ஷோ நடத்திருக்காங்க. அது மட்டும் இந்த யூடியூப்காகவே நிறைய செட் பண்ணி அதுக்கப்புறம் செட்டப்னா கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணிருக்காங்க.
ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் வச்சு ஃபைனல் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபி கொடுத்து இதெல்லாம் நிறைய பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க யூடியூப் சேனலுக்காகவே இவங்க அது பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு, எடுத்ததுக்காக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா குக் வித் கோமாளி, ஏன்னா கடைசி 2 சீசனாவே என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் நல்லா ஃபன்னாக கொண்டு போகணும். ஒருத்தரை வச்சா ஃபன்னு போகலன்னா 2 பேர்த்த தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்த தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்றாங்கன்ட்டு. அண்ட் அடுத்தது இவங்க வர வாய்ப்பு இருக்குடான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் இவங்களாம் வர வாய்ப்பு இருக்கு. அது யாரான்னு கேட்டீங்கன்னா இப்ப இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் அந்த மீடியா மிஷன்ல வந்து இவங்க வந்து அந்த ஷோல இருந்திருக்காங்க, அந்த கிச்சன் ஷோல. சோ அந்த ஷோல இருந்து இவங்களாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 ஜோடிகள் இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்மணி அண்ட் அஸ்வந்த். இவங்க வந்து வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க அந்த ஷோல நல்லா சமைச்சாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய டஃப்பும் கொடுத்தாங்க, அப்புறம் கத்துக்கிட்டு வந்தாங்க. சோ இவங்க வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்மணி வந்து அவங்க சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்கன்னா பாத்தீங்கன்னா விஜய் டிவிலேயே ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் விஜய் டிவிலே ஆங்கர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இவங்க வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ஷோல டைட்டில் வின்னர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒழுங்காக சமைக்காம படிப்படியாக வந்து கடைசியில் மாசா சமைச்சு இவங்க டைட்டில் வின்னர் அடிச்சாங்க அந்த கிச்சன் ஷோல. ஸோ அவங்கள கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா யுவராஜ் அண்ட் காயத்ரி. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இப்போ சமைக்க தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு டைட்டில் வின்னர் வரைக்கும் ஆங்கியிருக்காங்க கிச்சன் ஷோல. அதனால இவங்க வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, இவங்கலாம் வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. போன வெளியில சொல்லியிருப்பேன், பட் இந்த வெளியே யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வினோத் அண்ட் பாக்யா அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பிரஜன் சாண்ட்ரா இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் வருவாங்க கேட்டா இவங்க 3 ஜோடியில கன்ஃபார்ம் 2 ஆர் 1 ஜோடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹைப் இருக்கு இவங்கள்ட்ட. அது மட்டும் இல்லாம இவங்க மட்டும்தான் வருவாங்களா அப்படி, அது மட்டும் இல்லாம சில பேருக்கு 3 பேர் வர மாட்டாங்களா, 3 பேரும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தாலும் செம்மையா தான் இருக்கும், கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஷோல இருந்து எத்தனை பேர்த்த அதுவும் ஒரே சீசன்ல இருந்தே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு ஃபன்னுக்காக ஒரு ஃபேமுக்காக கொண்டு வந்தாலும் வருவாங்க, என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய பேர்த்த சொல்லியிருந்தேன், வெற்றி, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் ஒய்ஃப் நிறைய பேர்த்த சொல்லியிருந்தேன். அவங்களும் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீரியல்லேருந்து ஒரு 2 ஜோடி எடுத்து போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 9லேருந்து 2 ஜோடி எடுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 இங்கேருந்து எடுத்து போடுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு பார்த்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பொறுத்து இருந்து பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். புதுசா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேரு, ஒன்னு ஜோயா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரக்ஷன். இவங்க 2 பேர் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா இருக்க போறாங்க. போன சீசன் வந்து ஒருத்தர் தான், அதுக்கு போன சீசன் 2 பேர் இருந்தாங்க, மணிவேகு ரக்ஷன் இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஸ் ஆகி ஒரு பிரச்சனையாகி அந்த சீனியர் ஜூனியரோட பாலிடிக்ஸ் மோதி அதெல்லாம் இப்ப வெளில வந்து அதெல்லாம் நிறைய நடந்தது. ஸோ அதனால போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் வச்சு தான் ஓட்டினாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா டபுள் இதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் 2 பேர், கோமாளி ஒருத்தர் இருந்துட்டு ரக்ஷனால ஒருத்தராக வந்து சுத்தமாக சமாளிக்க முடியாது. அவங்க ஒருத்தர் இருந்தாலே சமாளிக்க முடியாது. இப்போ 2 பேரும் ஒரு கோமாளிலாம் சுத்தமாக சமாளிக்கவே முடியாது. அதனால இப்போ ரக்ஷன் வந்து இப்போ ஜோயா வந்திருக்காங்க. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ நிறைய நாள் கொண்டு போவாங்களா, இல்ல வந்து ஒரே இதுதான் வைக்க போறாங்களா, புதுசா டாக்ஸ் கொண்டு வர போறாங்களா, கப்புள்ஸுக்கு என்ன டாக்ஸ் தர போறாங்க எல்லாம் சுத்தமா தெரியல. பாப்போம் என்ன இன்னும் அதிகமான ப்ரோமோ வர ஆரம்பிச்சிடும். ப்ரோமோ வந்தாலே உங்களுக்கு வரிசையா நான் அப்டேட் பண்றேன். இந்த குக் வித் கோமாளி ஷோவை ஒரு பயங்கரமா கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. நான் போன வீடியோல நிறைய சொல்லியிருப்பேன், ஜட்ஜஸ் அவங்க தூக்க போறாங்க எனக்கு ஒரு விஷயம் சம்பவம் பண்ணி வச்சுட்டாங்க. ரைட், இந்த குக் வித் கோமாளி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம், செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணலாம், அது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நடக்கும் தெரியல. இன்னும் 1 வீக்ல வந்து அந்த அப்டேட் வந்துடும். இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்துடும். அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு யாராவது உள்ள போறான்னு சொல்லிட்டு ஃபுல் அப்டேட்டையும் கொண்டு வந்து தரேன். ஆனா இப்ப நான் சொன்னவங்கள இருந்து கன்ஃபார்ம் ஒரு 3 ஜோடியில 4 ஜோடி கன்ஃபார்ம் வந்துருவாங்க. பாப்போம் என்ன நடக்குது. அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஜட்ஜஸ் வந்து இந்த சீசன்ல இருந்து வெளில தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா எந்த ஜட்ஜஸ் வெளில தூக்கலாங்க, ஒரு ஜட்ஜை தான் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடக்க போதா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ப்ரோமோட ரிலீஸ் பண்ணாங்க, போராடும் கோமாளிக்கு மட்டும்தான் வந்து கேஸ் போடுவாங்க, நாங்களும் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நியூ ஜட்ஜ் என்ட்ரி கொடுக்கறதுக்காகவே இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ் போயிருவாங்களே அப்படின்னு நினைச்சு பார்த்தா வாய்ப்பே இல்ல. 3 ஜட்ஜ் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஜட்ஜ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஜட்ஜ் வந்திருக்காங்க. அது யாருங்க, ரோஜா, உங்களுக்கே தெரியும். அவங்க இப்போ ஜட்ஜா வந்திருக்காங்க. என்ன நடக்க போதுனே தெரியல, என்ன நடக்கும் சுத்தமா தெரியலதான் சொல்லணும். குக்ஸ் 2 பேரு, கோமாளி ஒருத்தர், ஆங்கர் 2 பேரு, ஜட்ஜ் 4 பேரு,
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி எப்படியோ 2 பேர்த்த கழட்டி விட்டாங்க. ஏன்னா போன சீசன் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, இவங்களால 2 ஜட்ஜில வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா 4 ஜட்ஜி. என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமா தெரியலதான் சொல்லணும். 4 ஜட்ஜை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் 4 ஜட்ஜை கொண்டு வந்து வச்சிருக்காங்களே, எல்லாம் ஒரு டவுட்டா தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் அந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க. அந்த ப்ரோமோனா செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. ப்ரோமோனா நம்ம காமெடியா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. மாதம்பட்டி லுக்கு வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செஃப் தாமு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஞ்சி நடக்கிறாரு, ஹெல்த் சரியாயிடுச்சு போல. அதுக்கப்புறம் இன்னொரு ஜட்ஜ், அந்த ஜட்ஜ் தான் இப்ப போன சீசன் புதுசா வந்ததுல இருந்து நிறைய இடத்துல நிறைய வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல குக்குக்கு சப்போர்ட் கேட்டு நின்று இருக்காரு. அதனால அவங்க 3 பேரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ரைட்டு என்னன்னா கொண்டு வர போறாங்களோ. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. லேட்டா ஸ்டார்ட் ஆனாலும் சரி, கரெக்டா அந்த அக்டோபருக்கு முன்னாடி முடிச்சிடணும். அதுக்கு அக்டோபர் மேல போக கூடாது. அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுது. ரைட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ்லாம் இப்படிதான் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் ஏன் மீடியா மிஸ்டர் வந்து எடுத்தாங்கன்னு ஒரு கிச்சன்ல அது பண்ணிருந்தாங்க. அந்த கான்செப்ட் இங்க எடுத்து பார்த்தாங்க. அது வந்து நல்லா யூடியூப் சேனல்ல செம்ம ஹிட் அடிச்சது. சோ அதே மாதிரி இங்க பண்ணா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க நிறைய வந்து இப்ப நிறைய ஷோ வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு விஜய் டிவில. நிறைய ஷோ வந்து இப்ப சேனல் ஹிட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சீசன் வந்து குக் வித் கோமாளி நம்ம ஹிட் பண்ணுட்டா அப்படின்னு சொல்றதுதான் இப்ப குக் வித் கோமாளியை வந்து இப்ப ஹிட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இந்த சீசன் வந்து கோமாளி யாரு அண்ட் இந்த சீசன் வந்து கோமாளி எக்ஸ்ட்ரா வந்து புது கோமாளிஸ் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா போன சீசன் இருந்த கோமாளிஸ்ல பாதி பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா குரஷி ஃபர்ஸ்ட் வந்து கோமாளி அந்த வீடியோ இல்ல, செகண்ட் வந்து ஒரு அனிமேட் பண்ணி பண்ணாங்க, அந்த வீடியோ இல்ல. ஸோ அது வரது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரத் வந்து இந்த வாட்டி இருப்பாரு இருக்க மாட்டான்னு தெரியல. ஒரு அனிமேட் பண்ண வீடியோல சரத்தா அல்ல வேற யாரான்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. ஆனா சரத் மாதிரி தான் இருந்தது. அவர் வந்தா பாக்கலாம் நடக்கும். ஏன்னா போன சீசனே வந்து ஒரு அவார்டு கொடுக்கலன்ட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா போன சீசன் வந்து கம்மியா தான் வந்து சரத் வந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்துரு, அவருக்கு மட்டும் அவார்டு கொடுக்கவே இல்லை. அவருக்கு இந்த அவார்டு அவருக்கு அந்த அவார்டான்னு சொல்லிட்டு கொடுத்தவங்க இவங்களுக்கு அவார்டே கொடுக்கல. நிறைய கெட்டப்ல வந்தாரு, நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு. ஆனா அவருக்கு ஒரு அவார்டும் தரல. அவர் கொஞ்சம் வருத்தம் ஆயிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. குக் வித் கோமாளி முடியிறப்ப ஃபைனல் முடிஞ்சப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு அவார்டே போதுன்னு சொல்லிட்டு. அது சீசன் 4 சீசன் 5 வந்து ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க பெஸ்ட் காமெடின்ட்டு. இந்த அவார்டை போட்டு எனக்கு இந்த அவார்டே போதும், மத்தபடி எந்த அவார்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நன்றி கிட்ட உலகமுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாரு. இதெல்லாம் நிறைய போட்டப்பதான் தெரிஞ்சது அவர் ஏதோ நிறைய பெருசா அடி வாங்கியிருக்காரு உள்ளன்ட்டு. ஓகே ரைட் ஓகே குக் வித் கோமாளியோட இதோட இந்த விதத்துல அப்டேட் வந்திருக்கு. இன்னும் நிறைய அப்டேட் நான் உங்களுக்கு வேணும் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்டோட அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பார்வோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா முத்துங்கிற காட்டன் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு வீடியோல. இந்த வீடியோல பாருங்க, முத்துங்கிற காட்டன் மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா பார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்கன்னா பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு. அதுல நம்ம விஜேஎஸ் இருக்காரு, எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இது ஒரு வெப் சீரிஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி மொத்தமா எபிசோட் விடுவாங்களா இல்ல வீக்லி எபிசோட் விடுவாங்கன்னு சுத்தமா தெரியல. பாக்கலாம் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல நிறைய வெப் சீரிஸ் வந்து எல்லா வெப் சீரிஸும் நல்லா இருக்கு. என்னடா அது அப்படி அந்த அளவுக்கு கேட்க தோணுது. உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ் பத்தி ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணணும்னா அது கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக அதை ரிவ்யூ பண்றேன். செம்மையா கொண்டு போறாங்க வர. இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஹை பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.